அதில் அறிவுசார் நகரத்தை கொண்டு வருபவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அறிவில்லாதவர்கள் தான். அறிவுள்ளவர்கள் யாராவது விவசாய நிலத்தை அழிச்சு அங்கே அறிவுசார் நகரம் யாராவது கொண்டு வருவார்களா? சோறு போடுற பூமியாது நமக்கு சோறு போடுற அந்த மண்ணை அழிச்சு அதுல அறிவுசார் நகரம். ஏயா, அரசு நிலம் தரிசு நிலம் எவ்வளோ எங்கேயோ இருக்குது, அங்க போய் நீ தொடங்க வேண்டியதான் இந்த திட்டத்தை. இந்த திட்டம் வேண்டான்னு நாங்க சொல்லல. திருவண்ணாமலையில ஆயிரக்கணக்கான தரிசு நிலம் இருக்கு, திருச்சியில இருக்கு, ராமநாதபுரத்தில் இருக்கு, மதுரையில். அங்க போய் கொண்டு போய் தொடர் தவறை செய்யாதீர்கள். உங்களை காலை பிடிச்சு கேட்கிறேன் நான். ஏன்னா மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இப்ப நாசப்படுத்தி குடும்பங்களா நாசப்படுத்திட்டாங்க, குழந்தைங்களை வாழ்க்கையெல்லாம் நாசப்படுத்திட்டாங்க, இளைஞர்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, விவசாயத்தை அழிச்சு ஒழிச்சிட்டாங்க, விவசாய நிலத்தை எல்லாமே ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிட்டாங்க. மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் நஞ்சம் விட்டு போடுறது முடிச்சிடுவாங்க. அதனால பெரியோர்கள், தாய்மார்களே, தயவு செய்து மீண்டும் திமுகவை கொண்டு வராதீர்கள். ஒன்னே ஒண்ணு உங்க மனசுல நீங்க ஆழமா இந்த கருத்தை பதிக்க வேண்டும். என்ன கருத்துனா, யார் வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற கருத்தை உங்கள் மனதில் நிறுத்தி வையுங்கள். அது மட்டும் போதும். இவங்க தான் வேண்டும், அதை விட இவங்க வேண்டாம், இவங்க வரக்கூடாது, இவங்க மோசமானவங்க, கொலைகாரன், கொள்ளக்காரன், கஞ்சா விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், ஊழல் செய்கிறவன் அப்படின்னு அதை உங்கள் மனதிலே ஏற்றி வையுங்கள். இது எல்லாத்துக்கும் திமுக 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 வரக்கூடாது. வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு யாரும் வாக்களிக்க கூடாது. குறிப்பாக பெண்கள் யாரும் வாக்களிக்க கூடாது. பெண்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா இந்த அம்மா பேசினாங்களே, எனக்கு முன்னாடி பேசினாங்கல்ல, நானும் 3 பெண் பிள்ளைகளை பெற்றவன் தான், அவங்களும் பெண் பெற்றன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அம்மாக்கள் அதாவது அவ்வளோ ஐயோ என் பொண்ணு பத்திரமா வந்துருமா அந்த நிலையில இருக்கிறாங்க. கல்லூரிக்கு பெண் போயிட்டு வரதுக்குள்ள ஐயோ என் பெண்ணு வந்துருமா, பத்திரமா வீட்டுக்கு வந்துருமான்னு அந்த ஆதங்கம், அந்த துடிப்பு அன்றாடம் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் தினம் இந்த துடிப்புல இருக்கிறாங்க, இந்த பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இந்த சூழலை உருவாக்கியது திமுக ஆட்சி தான். இந்த சூழல் இப்போ நான் சொல்றேன்ல, ஆந்திராவில் அவன் அங்க வேலை செஞ்சுட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு வரான். எதுக்கு வரான்? இங்க சாராயம், மது எல்லாம் சரளமா கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது. இந்த கஞ்சா கிடைக்குது, போதை மாத்திரை, போதை பழக்கம், போதை பவுடர் கிடைக்கிறதுக்கு காரணம் யாரு? ஸ்டாலின் அவர்கள் தான், முதலமைச்சர் அவர்கள் தான். இந்த சூழல் இப்படி இல்லைன்னா அவன் வந்திருப்பானா? இங்க இந்த சம்பவம் நடந்திருக்குமா? இல்லை. இந்த சூழலை உருவாக்கி கொண்டிருப்பது திமுக தான். அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் திமுக என்றாலே இது பல உதாரணம் இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய 5வது நாள் நடைப்பயணத்தை மேற்கொண்ட பின் மேடையில் பேசினார். தொடர்பான காட்சிகளை பார்த்தோம்.